Hi, Challenges Sports and Studies viewers. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் 12th எக்ஸாம் முடிஞ்சவங்களுக்கும் சில முக்கியமான விஷயங்கள். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 12th பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா எப்படியுமே நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. ஸோ வரப்போ ரிசல்ட் அது எப்படி நம்ம மாற்ற முடியாது, நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதான் வரப்போகுது. ஸோ இப்போ 10th எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஸோ 12th எக்ஸாம் முடிச்சிட்டா நம்ம எதுக்கு முடிக்கிறோம் அப்படின்னா காலேஜ், எந்த ஒரு காலேஜ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணுறதுக்காக தான் 12th எக்ஸாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். எந்த காலேஜ் கவுன்சிலிங் மூலியமாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10th எக்ஸாம் அப்படியே பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா வந்து முக்கியமே நீங்கள் 10th எக்ஸாமில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரே விஷயம், ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த பப்ளிக் எக்ஸாமில் கொஞ்சம் கூட ஃபியர் இல்லாமல் பயம் இல்லாமல் எழுதணும். அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க் 400 இருந்தாலும் சரி, 350 இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் சேர்த்து 450 வந்தாலும் சரி, எது வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் எழுதிருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்கடுத்து 12th நீ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங்கோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய லாங் டைம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா 2 மாதம் மேலே உங்களுக்கு டைம் கிடைக்கும். டெய்லியும் 24 ஹார்ஸில் உங்கள் லைஃபுக்காக ஒரு 2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் ஏதோ படிக்கிறதோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் சைட்லையோ ஏதாவது உங்கள் லைஃபுக்குன்னு யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 மணி நேரம் ஒரு போகிறதே தெரியாது, டக்குன்னு போயிடும். பட் அந்த லீவ் 2 மாதம் முடியும் போது இத்தனை நாள் இந்த பண்ண 2 மாதத்தோட பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நிறையா பேர் இந்த 2 மாதம் யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆன நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த 2 வேஸ்ட் பண்ணாமல் டைமை ரொம்ப யூஸ் பண்ணிக்கங்க. 10th உங்களுக்கு 10th இப்போ போயிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ் இருக்கும். தாராளமாக நீங்களும் உங்கள் டைம் யூஸ் பண்ணுங்கள், அந்த லீவில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்னொன்று, மார்க் என்ன மார்க்குன்னா வரட்டும். ஏன்னா மார்க் வந்து உங்கள் லைஃப்பை தீர்மானிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 30% தான் சொல்லணும். ஸோ மார்க்கை விட உங்கள் நாலேஜ் தான் தீர்மானிக்கும். அதை எக்ஸ்ட்ரா கற்றுக்குங்க. மார்க் என்ன வருதோ வந்துட்டு போகுது. ஸோ மார்க்குக்காக நம்ம பேஸ் பண்ண கிடையாது. ஸோ நிறைய முடிஞ்சளவு எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் காலேஜ் என்ன எடுக்கிறன்றது ரொம்ப 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 முக்கியம். 12th முடிச்சுவீங்க, எல்லாத்துலையும் சஜஷன் கேட்கலாம். பட் ஒரு சில கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த 2 மாதம் உங்களுக்கு டைம் எடுத்துருங்க. 12th முடிச்சுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். 12th முடிச்சவங்களுக்கு காலேஜ் அவங்க ஐடியாஸ் எல்லாம் என்ன வேணால் சொல்லலாம். இந்த 2 மாதம் டைமில் உண்மையாலுமே நமக்கு என்ன பிடிக்கும், நான் அந்த காலேஜ் போகிறேன், நான் வந்து இன்ஜினியர் காலேஜ் போகிறேன், நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சி எடுக்கணும். என் ஃப்ரெண்டு போகிறான் அதனால் நான் போகிறேன், இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க அதனால் நான் போகிறேன் அப்படின்னு தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. இந்த 3 மாதம் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு உண்மையாலுமே நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு தெளிவான ஒரு காலேஜ் எடுத்துருங்க. அதே மாதிரி 10th முடிச்சுட்டு 11th 12th குரூப் எடுக்கிறவங்களுக்கும் சேம். என் ஃப்ரெண்டு போகிறாங்கன்றதுக்காக அந்த குரூப் எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுக்கான டைம் இந்த லீவ் இருக்குது. ஸோ தாராளமாக உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டான 10th முடிச்சுட்டு கரெக்டான கோர்ஸ் 11th 12th போய் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி 12th முடிக்கிறீங்க, கரெக்டான காலேஜில் கரெக்டான டிபார்ட்மெண்ட்டில் போய் சேருங்க. இந்த லீவை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துக்கு உங்களோட நாலேஜுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபிட்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபியூச்சர்ஸ் நல்லாமையா. குட் லக். தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் எம்ஆர்பியோட கம்மி விலையில் எல்லா பொருளும் கிடைக்கும். இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.